ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்தில் வந்து எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. 500 ரூபாவும் சம்பாதிக்க முடிஞ்சது. அது எப்படி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் தைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து புதன்கிழமை வந்து ஒரு 2 லைனிங் ப்ளவுஸும் ஒரு சுடிதாரும் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். மற்ற டைம் வந்து தச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக இது 3 தான் வந்து கட் பண்ணி செவ்வாய்க்கிழமை எடுத்திருந்தேன். அந்த ப்ளவுஸையுமே நான் சுடிதாரையும் முடிச்சுட்டு, அதாவது ஒரு 4 மணியோட எல்லாமே முடிஞ்சுது. நான் வந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டியூஷன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரெகுலராக என்கிட்ட தைக்கிறவங்க தான். அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சாரீ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். வரதுக்கு லேட் ஆகிட்டுக்கா, எனக்கு இந்த ப்ளவுஸ் மட்டும் நாளைக்கு கொடு, நாளைக்கு வந்து நான் கட்டணும், அதை வந்து எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட் அவங்க கூட வேறு ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அமௌண்ட்டுமே பே பண்ணிட்டாங்க. உடனே நான் பே பண்ணிடுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னால் வந்து வேறு எதுவும் சொல்லவும் முடியல. சரி, நம்ம கிடைக்கிற டயத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ப்ளவுஸையுமே வாங்கிட்டு, அவங்க லைனிங்குமே இல்லை, என் கையில் லைனிங் இருந்தனால நான் அதையுமே வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் கட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு மிஷினில் உட்காரும்போது மணி 7:15 கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து 2 ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தச்சுட்டு அதுக்கு லேஸ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு சாரிக்குமே முந்தி அடிச்சுட்டு ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபால்ஸையும் வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து மணி 9 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த அக்காவை கூப்பிட்டு கொடுத்துட்டேன். அந்த அக்கா ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு வந்து அந்த வருமானம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஆர்டர் வந்தால் எடுப்பீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸ் அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி திடீர்னு ஆர்டர் வரும்போது நம்மளால் எடுத்து தைக்க முடியும், அதில் வருமானமும் சம்பாதிக்க முடியும். இப்போ இது நான் வந்து அன்றைக்கி தைக்க வேண்டிய ப்ளவுஸை தைக்காமல் வேறு யாருக்கா தைக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா என்னால் அந்த ப்ளவுஸும் வாங்கியிருக்க முடியாது. எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டும் கிடச்சிருக்காது. அதனால் எப்போவுமே வந்து தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் டெய்லி வேலையை டெய்லி பாருங்கள். நம்ம வீட்டு வேலை டெய்லி பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி நமக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த வேலையுமே கரெக்டாக அந்த டயத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வருவாங்க, ப்ளவுஸ் கொடுக்க வருவாங்க. நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நைட்டியை போட்டு கொண்டையை போட்டு நிறைய பேர் வந்து ஈவினிங் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்கலாம், இந்த மாதிரி வந்து இருக்காதீங்க. நம்மளுமே நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோமா, ஒரு 10 மணிக்கு குளிச்சுட்டு நேராக மிஷினில் உட்காந்தோம்னா நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மக்கிட்ட கொடுக்க வர்றவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுதான் புதுசு, நான் வந்து மாடல் ப்ளவுஸே தைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் உங்கள் சாரீலேயே உங்கள் சாரியில் உள்ள ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் டெய்லி வியர் பண்ணும்போது அதை பார்க்குறவங்க இந்த ப்ளவுஸ் வந்து யார்கிட்ட தைச்சிங்கன்னு கேட்பாங்க. அதனால ஒரு கஸ்டமர் வருவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமர் அதிகமாக வரணும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சுடிதாரே நீங்கள் தைச்சி போடுங்க. உங்களுக்கு மேக்ஸி தைக்க தெரியும் அப்படின்னா சாரியில் மேக்ஸியாக மாற்றி தைக்கிறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணி போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் கூப்பிட போவீங்க உங்கள் குழந்தைங்கள, இல்லை வெளியில் எங்கேயாவது போக வேண்டியது இருக்குது, வேலை இருக்கும். அப்படி போனீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது வந்து உங்கள் கூட பழகிறவங்களுக்கோ நீங்கள் தைக்கிறீங்கிறதையும் சொல்லலாம், நம்ம தான் தைச்சோம் அப்படிங்கிறது தெரியும், நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ப்ளவுஸும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இருக்கணும். நம்ம வீட்டில் தானே தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏனதானோன்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டெய்லர் வீடு அப்படின்னு சொல்லி வெளியில் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வீடுனாலே அந்தந்த இடத்துல அங்கங்கே துணி கிடக்கும், இந்த மாதிரி தான் வந்து அவங்க தாட் இருக்கும். நம்ம வந்து நம்ம வீட்டையும் சரி நம்மளோட தொழிலையும் சரி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். நம்ம வீடு எப்படி க்ளீனாக இருக்கோ அதே மாதிரி நம்ம மிஷினை சுற்றி இருக்கிற பொருள் எல்லாமே கிளியராக இருக்கணும். இதில் எத்தனை பேர் வந்து வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கி நம்ம மிஷின் மேலே வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அப்படி வைக்காதீங்க. அதை பார்க்கும்போது நம்மளால் வந்து தைக்கவே தோணாது, அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்காது. எப்போவுமே மிஷின்கிட்ட போகும்போது மிஷின் வந்து க்ளீனாக நம்ம வந்து தொடச்சி நைட்டே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சி உட்காந்து தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு தைக்கணும்னு தோணும். அதை விட்டுட்டு நம்ம மிஷின் மேலேயே எல்லா பொருளையும் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உட்காரணும் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம தைக்கிற இடத்தையும் சரி நம்ம தைக்கிற மிஷினையும் சரி வீட்டையும் சரி நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வீட்டில் வந்து இப்போ மிஷின் மேலே என்ன பொருளாக இருக்குது அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துக்கிறேன். நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கும் அது தெரியாது. எப்போவுமே மிஷின் வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுற இடம் அது வந்து சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வருமானம் வந்து வரும். நான் வந்து முன்னாடி நானும் தைக்க ஆரம்பித்த காலத்தில் வந்து எண்ணெய் பாட்டிலு இல்லை நம்ம எங்கேயாவது கொண்டு போய்ட்டு வந்த பேகு ஏதோ ஒன்று வந்து நான் அது மேலே வைப்பேன், இல்லை துவைச்ச துணி இப்படி போட்டிருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் வந்து கற்றுக்கிட்டது மிஷின் மேலே நமக்கு தைக்கிற துணியை தவிர வேறு எதுவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படியே என் பொண்ணோ இல்லை என் ஹஸ்பண்டோ யாராவது வச்சா கூட நான் வந்து எடுத்து திரும்ப உடனேவே வச்சுருவேன். இதை வந்து நீங்கள்
நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா டெய்லி வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு தைக்கணும்னு தோணுது, நான் வந்து அதை பார்த்து தான் ரெகுலராக தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க கீழே வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இப்படிலாம் கமெண்ட் பண்ண போய் தான் டெய்லி எனக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆர்வமும் வருது. உங்களை பார்த்து நிறைய வந்து நான் கற்றுக்கிறேன், அதுதான் உண்மை. நீங்கள் என்னை பார்த்து கற்றுக்கிறத விட நான் உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட நான் இந்த வீடியோவை வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது கூட ஒரு கமெண்ட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க, ஏக்கா நான் வந்து ப்ளவுஸ் வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தைப்பேன், அதை கூட நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் போன வீடியோவில் உள்ள கமெண்ட்டை. அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் படிச்சுட்ருக்காங்க. நான் தையல் தொழிலும் பார்த்துட்டு படிச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவங்களால மேனேஜ் பண்ணுது அப்படி முடியுது அப்படின்னா, நான்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னுமே நான் நிறைய வந்து தைக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் தோணுச்சு. நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து உங்கள் டயத்தை மேனேஜ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களை பார்த்து நிறைய நான் கற்றுக்குவேன். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ப்ளவுஸில் வந்து என்னென்ன ஆல்ட்ரு இருக்குது, மேக்ஸிமம் வந்து அந்த ப்ளவுஸை வந்து புதுசாக வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வர்றாங்க அப்படின்னா, புது கஸ்டமர் அப்படின்னா ஒரு வாட்டி அந்த ப்ளவுஸை வந்து போட்டு காமிக்க சொல்லிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து அவங்க வந்து இந்தந்த தப்பு இருக்குதுன்னு சொல்கிறத விட நம்ம வந்து அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது தான் நம்ம கரெக்டான இது தெரியும். டெய்லர் இருக்கவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த ப்ளவுஸை போட்டு காமிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும், எந்தெந்த இடத்துல வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது. சொல்கிறத விட வந்து சில பேர் சொன்னால் புரியாது, போட்டு காமிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். அதனால் ஒரு ப்ளவுஸை வந்து புதுசாக கொடுக்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை போட்டு பார்க்க சொல்லுங்கள். இல்லை எனக்கு எந்த ஆல்ட்ருமே இல்லை, இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸை வச்சு அளவு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி துணி வந்து கையில் கிடச்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஆஃப் ஹேண்ட் கேட்காங்களா, ஃபுல் ஹேண்ட் கேட்காங்களா, இல்லை கை வந்து நீளமாக வேணுமா, உடம்பு இறக்கணுமா, அதுக்கு துணி வந்து பத்துமா, இதை வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் தெரியணும். இதை வந்து ஃபோன் நம்பர் கேட்டு வச்சுட்டு திரும்ப வந்து வாங்கி வச்சுட்டு போகக்கூடாது. அதனால் கையோடு வந்து துணி வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி கஸ்டமர் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. இல்லைனா அதை 2 நாள் நம்ம கையில் வச்சுருந்து தைக்கிற அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சில பேர் கைக்கு வந்து ஹைட்டு கேட்டிருப்பாங்க, நமக்கு வந்து பத்தாது துணி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்தால் நம்ம அப்போ ஃபோன் பண்ணி சொன்னோன்னா சத்தம் போடுவாங்க. அதனால் முதல்லே வந்து துணி கிளாத் வந்து எவ்வளோ இருக்குது, சாரீ கிளாத்தாக இருந்தால் அந்த ப்ளவுஸ்க்கு பத்துமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கிறதுக்கு வாங்க. கஸ்டமருக்கு நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம கஸ்டமர் கையிலேருந்து ப்ளவுஸை வாங்கும்போதே இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஆல்ட்ரு இருக்குங்கிறதையும் எழுதணும். அவங்க எந்த டேட்டில் வந்து கொடுத்தாங்க, எந்த டேட்டில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே கரெக்டாக எழுதி வைங்க. அதுதான் நமக்கு வந்து நம்மளும் மனுஷங்க தான், மறந்துடும் சில டைமு. அதனால் நீங்கள் முதல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து அந்த நோட்டை வந்து எடுத்து பாருங்கள், யார் யாருக்கு நம்ம என்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக எது கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தேவை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முந்தின நாளே ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போனா மட்டும்தான் டெய்லர் கடையில் வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் போகும். எத்தனை பேர் வந்து உங்களுக்கு டெய்லி வருமானம் எவ்வளோ வருது, நான் எத்தனை ப்ளவுஸ் வந்து வாங்குகிறேன், டெய்லி உள்ள ப்ளவுஸை வந்து நோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நானுமே இனிமேல் டெய்லி ஷார்ட்ஸில் வந்து எனக்கு டெய்லி எத்தனை ப்ளவுஸ் வருது, நான் எத்தனை ப்ளவுஸ் தச்சிருக்கேன் அப்படிங்கிறதையுமே ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே வந்து எத்தனை ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு இன்றைக்கி அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு ஆர்டர் வர்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம ப்ளவுஸை வந்து கரெக்டாக வந்து டயத்துக்கு கொடுக்குறது தான் முக்கியம். அதனால் அந்தந்த டயத்தில் வந்து அதை தைங்க. வாழ்க்கையில் வந்து நமக்கு முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும். ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு தைச்ச பொண்ணு தான் நான். இப்போ வந்து என்னால் ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியுது அப்படின்னா நான் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணது தான். அதனால் டெய்லி தைங்க. டெய்லி தைக்க தான் நம்ம கையும் திருந்தும், நம்ம மிஷினும் நம்ம பேச்சை கேட்கும். இது வரைக்கும் நான் 2 ப்ளவுஸ் தாங்க டெய்லி தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க 3 ப்ளவுஸ் தைக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை 2.5 ப்ளவுஸ், அதாவது 2 ப்ளவுஸும் கொஞ்சமும் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா தைச்சா நமக்கு வருமானமும் கிடைக்கும், நம்ம ஃபேமிலிக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பார்க்குறதுனால தாக்கா என் டைம் வந்து வேஸ்ட்டாக போகுது, நான் நினைப்பேங்க டெய்லி தைக்கணும்னு, ஆனால் என்னால் வந்து தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோனில் வந்து ஒரு லாக் மாதிரி போட்டுக்கோங்க. இத்தனை மணி நேரம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் நான் பார்க்கணுங்கிறத ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எடுக்கும்போதே நீங்கள் வந்து பிளான் பண்ணி அலாரம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைம் வந்தோடனே நமக்கு அலாரம் அடிக்கும், நம்மளாம் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் வந்து பார்த்தா யாருக்காக இருந்தாலும் டைம் போகிறதே தெரியாது, எனக்கும் கூட அப்படி தான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்க்குற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. ஃபோன் வந்து நான் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும்
பார்ப்பேன் அப்படிங்கிறத மாதிரி. அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீ டைமில் தான் ஃபோன் பார்க்கணும். நம்மளோட வேலையை கெடுத்துட்டு நம்ம ஃபோன் பார்த்தா நமக்கு வந்து நமக்கு வருமானம் எதுவும் வரப்போகிறதில்ல. அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபோன் பார்க்குறதோ பேசுகிறதோ நான் தப்புன்னு சொல்லலை. நம்ம வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள், அது ஒன்றும் தப்பு கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.